இந்தியாவில் குற்றவியல் சட்டங்கள் நிறைவேற்றப்படுதுன்னு வைங்களேன். குற்றங்களை குறைப்பதற்காக தான் சட்டம், சரிங்களா? 1862 நடைமுறைக்கு வந்த அந்த ஐபிசியினுடைய சட்டங்கள்ல இருந்து இப்போ நம்ம 2024 இருக்கிறோம். இதுவரைக்கும் இந்த சட்டங்களை பயன்படுத்தி நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் வழிப்பறி சர்வசாதாரணம் நடந்து கொண்டிருக்கிறது, திருட்டு நடந்து கொண்டிருக்கிறது, விபச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, மது அருந்தி பல்வேறான தகாத செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். பாடம் சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர்களே தன்னுடைய மாணவியரிடத்துல சில்மிஷத்தில் ஈடுபடுறாங்க. அப்ப நாளுக்கு நாள் என்ன ஆகுது அப்படின்னா குற்றங்கள் அதிகரித்து கொண்டே வருகிறது. அப்ப குற்றங்களை குறைக்கிறதுக்காக சட்டங்களை அதிகப்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாதிரி அதிகப்படுத்தி இருக்கிறாங்களா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. பெருமான குறை மட்டும் சொல்லாம இந்த மாதிரி குற்றங்களை குறைக்கிறதுக்கு இஸ்லாம் என்ன தீர்வை சொல்லுது, அதையும் சொல்லணும்ல. ஆமா, நேட்டிவ் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும், அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இன்றைக்கான சாய் வித் மை பாயில் நம்ம எதை குறித்து பார்க்க போகிறோன்னா, சமீபத்தில் இந்தியன் பீனல் கோடில் ஒரு கிரைம் செக்ஷனுக்கு வந்து வேறு விதமான ஒரு சட்டங்கள்லாம் ஏற்றிருக்காங்க அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ அதை குறித்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக இன்றைக்கி வந்து சகோதரர் முகமது மன்சூர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். அலைக்கும் சலாம். ஸோ என்னாச்சு அந்த ஐபிசி செக்ஷனில் என்ன மாற்றம் ஏற்படுத்தியிருக்காங்க? அதாவது குறிப்பாக இந்தியாவில் இங்கே குற்றங்களுக்கு வந்து 2 விதமான சட்ட முறைகள் செயல்பாட்டில் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா சிவில் சம்பந்தப்பட்ட வழக்குகள். சிவில் சம்பந்தப்பட்ட வழக்குகள் என்ன அப்படின்னா ஒரு உரிமை தொடர்பான வழக்குகள். ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலம் எனக்கு சொந்தமா அல்லது உங்களுக்கு சொந்தமா, சொத்து பிரச்சனை, உரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே எங்கே வரும்னா சிவில் சம்பந்தப்பட்ட வழக்குகளாக வரும். மாவட்ட தலைமை நீதிமன்றமோ அல்லது உயர் நீதிமன்றமோ அதற்கான தீர்ப்புகளை கொடுப்பாங்க. இது இவங்களுக்கு சொந்தம், அது அவங்களுக்கு சொந்தம். யார் வந்து அதில் வந்து குற்றம் இழைச்சாங்களோ அவங்களுக்கு சில அபராதங்கள் விதிக்கிறது, இப்படி தான் இருக்கும். அதில் சிறை தண்டனைகள்ங்கிறது இருக்காது. அப்படியா? ஆமாம், ஏதாவது ஃபைன் தான் கொடுப்பாங்க, ஏதாவது ஃபைன் கொடுப்பாங்க. அதில் சிறை தண்டனைகள் அப்படிங்கிறது இருக்காது. இன்னொன்று என்ன அப்படின்னா கிரிமினல் சம்பந்தப்பட்ட வழக்குகள். கிரிமினல் சம்பந்தப்பட்ட வழக்குகளை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஏராளமான கிரிமினல் வழக்குகள் நாள்தோறும் நடைபெற்றுக்கிட்டு வருது. இப்போ சாயங்காலம் வந்து நீங்கள் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் எங்கேயாவது கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, வழிப்பறி இப்படின்னு எங்கேயாவது ஏதாவது ஒரு மூலையில் நாள்தோறும் இந்த குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே வருது. அப்போ இது சம்பந்தப்பட்ட இந்த கிரிமினல் விசாரிக்கிறதுக்காக கிரிமினல் வழக்குகள், அது தனியான வழக்குகள். இந்த கிரிமினல் வழக்குகளை விசாரிக்கிறதுக்காக வெள்ளைக்காரங்க ஆட்சி பண்ணப்ப என்ன செஞ்சாங்கன்னா மெக்காலி அப்படின்ற ஒரு ஆங்கிலேய ஆளுநருடைய கீழே ஐபிசி இந்தியன் பீனல் கோடு அப்படின்னு சொல்லி 1862 அந்த சட்டமானது நடைமுறைக்கும் வந்துருச்சு. இப்போ அது முதலாக என்ன அப்படின்னா இந்தியாவில் எந்த ஒரு கிரிமினல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ கிரிமினல் சம்பந்தப்பட்ட வழக்குகளோ வருது அப்படின்னா அந்த ஐபிசி செக்ஷனின் படி தான் தீர்ப்பளிப்பாங்க. நீங்கள் சில பார்த்துருப்பீங்க, சில காட்சிகளில், சினிமாவில் கூட சில காட்சிகளில் இந்த வழக்கில் இந்த ஐபிசியினுடைய இந்த பிரிவின்படி இவருக்கு வந்து இந்த தண்டனையானது வழங்கப்பட்டது அப்படின்னு ஐபிசி செக்ஷனின் படி தான் அவங்க தீர்ப்பளிப்பாங்க, சரிங்களா? அந்த மாதிரி நீக்கல், சின்ன சின்ன திருத்தங்கள் நடந்திருக்கே தவிர ஒட்டுமொத்தமாக அந்த ஃபார்மேஷனையே மாற்றினது இது வரைக்கும் கிடையாது. ஆனால் இந்த முறை வந்து ஏறத்தாழ இவங்க மாற்றிருக்கிறதுல வந்து ஐபிசி செக்ஷனில் 300 திருத்தங்களுக்கு மேலே கொண்டு வந்து, அதாவது இந்திய தண்டனை சட்டத்தில் மட்டும் 22 சட்டங்களை நீக்கியிருக்கிறாங்க. அப்படியா? ஆமாம், ஏறத்தாழ ஒரு சில பிரிவுகளையும் சேர்த்துருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு திருத்தங்களை வந்து இதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சதுன்னா பார்த்தது இல்லை. இதில் நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா இந்த ஐபிசி செக்ஷனுடைய சட்டங்களை மாற்றிருக்கிறாங்க இல்லையா, இந்த சட்டங்களை மாற்றினது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ இந்திய தண்டனை சட்டம் அப்படின்னு ஆங்கிலேயர்கள் ஏற்றுனாங்கல்ல, அவங்க வெறும் இந்திய தண்டனை சட்டத்தை மட்டும் ஏற்றலை. ஒரு ஐபிசி இந்திய தண்டனை சட்டம் இருக்குதுன்னா அந்த தண்டனை சட்டத்தை எதன் அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணி நீங்கள் கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத சிஆர்பிசி அப்படின்னு கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு, எந்தெந்த நடைமுறைகளை எல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரணும், எந்தெந்த நடைமுறைகளை பின்பற்றி கொண்டு வரணும் அப்படிங்கிறத அந்த சிஆர்பிசியில் சொல்லுவாங்க. அந்த சிஆர்பிசியும் ஆங்கிலேய கவர்மெண்ட்லேயே கொண்டு வரப்பட்டது 1898. ஓகே. மூணாவது என்ன அப்படின்னா ஒரு வழக்கில் சாட்சியங்கள் தேவையில்லையா, யாரெல்லாம் சாட்சியா வருவா, எதில் யார் சொல்றதெல்லாம் சாட்சியங்களா ஏத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த நடைமுறைகளை வந்து இந்திய சாட்சியங்கள் சட்டம், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், IEA அப்படின்னு சொல்லி 1872
அதையும் ஆங்கிலேய கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. ஓகே. இதுல பல்வேறு திருத்தங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டுச்சு. இப்ப சமீபத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன செய்யறாரு அப்படின்னா, நாங்க இந்த 3 சட்டங்களையும் நாங்கள் வந்து மாற்றப் போகிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாரு. அதுல எப்படி மாத்துறாரு அப்படின்னா, அதாவது இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி இருக்கு இல்லையா, இந்தியன் பீனல் கோடு, அதை வந்து பாரதிய நியாய சன்ஹிதா அப்படிங்கிற பேர்ல மாத்துறாரு. அதே மாதிரி அந்த சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு குற்றவியல் நடைமுறை சட்டம் இருக்கு இல்லையா, அதை வந்து பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹிதா அப்படின்னு மாத்துறாரு. பிறகு வந்து அந்த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இந்திய சாட்சியங்கள் சட்டம் இருக்கு இல்லையா, அதை எப்படி மாத்துறாரு அப்படின்னா, அதாவது இதை பாரதிய சாட்சியா அப்படின்னு வந்து மாத்துறாரு. 3மே ஹிந்தி பெயர்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 48வது பிரிவு நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவில் எந்த ஒரு மசோதாவோ பில்ஸ், அதே மாதிரி எந்த ஒரு சட்டமோ ஆக்ட், இதுல எதுல இருக்கணும் அப்படின்னா ஆங்கில பெயர்கள்ல தான் குறிப்பிடப்படணும். அப்படியா? ஆமா. இப்ப இதுல என்ன கேள்வினா, இந்த பேர் மட்டும்தான் பிரச்சனையா? ஏன்னா ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்ததை நம்ம ஒரு திருத்த சட்டம் பண்ற நல்லது தானே. ஸோ இந்த பேரை மாத்துறதுனால என்ன பிரச்சனைன்னு நீங்க சொல்றீங்க? அதாவது ஒரு சட்டம் பெயர் மாற்றப்படுறதுனால மட்டும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது இப்ப நம்ம சொல்லப்படலை. அப்படியா? இப்போ பெயர் மாற்றம் குறித்து அதுல இருக்கிற ஒரு அரசியல் இருக்கு. என்ன இருக்குன்னா மொழி அரசியல் இருக்கிறது, ரைட்டுங்களா? அந்த மொழி அரசியலுங்கிறது ஒண்ணு. இப்போ திமுகவுடைய தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் கூட அந்த மொழி அரசியலை வச்சு தான் அதை எதிர்த்து ட்வீட் போட்டார். ஆனால் நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ குறிப்பாக இந்தியாவில் குற்றவியல் சட்டங்கள் நிறைவேற்றப்படுதுன்னு வைங்களேன். இப்போ நம்ம என்ன கவனிக்கணும்னா, ஒரு நாட்டில் ஒரு சட்டம் குற்றவியல் சட்டங்கள் இயற்றப்படுகிறது அப்படின்னா அது எதற்காக இயற்றப்படுகிறது? பொதுவாக சட்டம்ங்கிறது எதற்கு? அதாவது குற்றங்களை குறைக்கிறதுக்காக தான். குற்றங்களை குறைப்பதற்காக தான் சட்டம், சரிங்களா? அப்போ ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த ஐபிசி 1862 நடைமுறைக்கு வந்துச்சு இல்ல. 1862 நடைமுறைக்கு வந்த அந்த ஐபிசியினுடைய சட்டங்கள்ல இருந்து இப்ப நம்ம 2024 இருக்கிறோம். இதுவரைக்கும் இந்த சட்டங்களை பயன்படுத்தி குற்றங்கள் வந்து குறைந்து இருக்கிறதா, சட்டங்களை அதிகப்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாதிரி அதிகப்படுத்தி இருக்கிறாங்களா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. அப்ப இப்ப என்னதான் பண்ணாங்க? இப்ப என்னதான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, சில விதமான அந்த இப்போ திருத்தி இருக்கக்கூடிய இப்போ பெயர் மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க இல்லையா, இவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த பாரதிய நியாய சன்ஹிதாவை நம்ம எடுத்து பார்த்தோம்னா இன்னும் முழுமையான டிராஃப்ட் இன்னும் வெளியில வரல. வந்திருக்கிற ஒரு 4-5 நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதனுடைய அந்த சட்டங்கள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஷரத்துகள்லாம் மிகவும் சிறுபான்மையின மக்களுக்கு அச்சுறுத்தலை தருகிறது. அப்படியா? இப்போ உதாரணத்துக்கு இவங்க கொண்டு வந்திருக்கிற சட்டத்துல என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, 2005 காங்கிரஸ் உடைய அரசாங்கம் இருந்து கொண்டிருந்தது. 2005 என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த ஐபிசி செக்ஷன்ல 35வது பிரிவு, அதுல என்ன பண்ணாங்க அப்படின்னா, யாராவது ஆயுதங்களை வைத்தோ அல்லது வேற ஏதாவது மக்களை தாக்கக்கூடிய பொருட்களை வைத்தோ யாரேனும் பயிற்சிகளில் ஈடுபட்டாலோ அல்லது ஊர்வலம் சென்றாலோ அது கிரிமினல் குற்றம் அப்படின்னு ஒரு திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுச்சு. எப்போ 2005 ஐபிசி செக்ஷன் 35 ஒரு திருத்தமானது மேற்கொள்ளப்பட்டது. இப்போ இவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க இல்லையா பாரதிய நியாய சன்ஹிதா, இதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு குழுவாக ஒரு கும்பலாக ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு பயிற்சி எடுப்பதோ அல்லது ஊர்வலங்கள்ல ஈடுபடுவதோ அதெல்லாம் குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா நீக்கிவிட்டாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்தியாவில் ஒரு குழு ஆயுத பயிற்சி எடுக்கிறது, ஆயுதங்களோடு ஊர்வலம் போறாங்க அப்படின்னா எந்த இயக்கம் போகிறது? ஒரு குழுவாக ஒரே ஒரு இயக்கம், ஆர்எஸ்எஸ் மட்டும். ஒரே ஒரு இயக்கம் தான் போகிறது, வேற எந்த இயக்கங்களும். முஸ்லீம்கள் ஊர்வலங்கள் நடத்துறாங்க, மீலாது கமிட்டின்னு ஊர்வலம் போறாங்க, அல்லது வேற ஏதாவது ஊர்வலங்கள் போறாங்க, பேரணிகள் போறாங்க, ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்ல எங்கேயாவது ஆயுதங்களை தூக்கி கொண்டு நடத்துகிறார்களா? இல்லை. கிறிஸ்தவ சமயத்துல வந்து அவங்க சில விஷயங்கள்ல ஊர்வலம் போவாங்க, அவங்க நடத்துறாங்களா? இல்லை. ஜெயின் சமுதாய ஊர்வலம் நீ எங்க பார்த்தாலும் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு பயிற்சி எடுக்கிறதோ ஊர்வலம் போறதோ கிடையாது. குறிப்பிட்ட ஒரு அமைப்பினர் எடுக்கக்கூடிய பயிற்சிகள் வந்து நாளிதழ்களில் போட்டோக்களோட வந்திருக்கிறது, ரைட்டுங்களா? ஆர்எஸ்பி, விஹெச்பி, பஜ்ரங்தள் போன்ற அமைப்புகள் அவர்களுடைய ஷாகா பயிற்சிகள் ஆயுதங்களை வச்சு எடுக்கிறாங்க. ஊர்வலங்கள்லேயே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தடிகளை வைத்து கொண்டு தான் ஊர்வலம் செல்கிறார்கள். இன்னும் வட மாநிலங்களில் வந்து இன்னும் பயங்கரமான ஆயுதங்களோடு போகிறாங்க. அப்போ பாரதிய நியாய சன்ஹிதாவில் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இதெல்லாம் கிரிமினல் குற்றங்களே கிடையாதுன்ட்டாங்க. அப்போ நமக்கு என்ன விளங்குது அப்படின்னா, குற்றங்களை குறைக்கணுங்கிறதுக்காக இவங்க மாற்றிருக்கிறாங்களா
அல்லது ஒரு தரப்பு சாராரை வந்து காப்பாத்துறதுக்காக இவங்க மாத்திருக்கிறாங்களா அப்படிங்கறது வந்து ஒரு கேள்வி. இதே மாதிரி ஐபிசி இவங்க திருத்தி இருக்கிறாங்க இல்லையா, பிஎன்எஸ் பாரதிய நியாய சன்ஹிதா, அதுல 101வது கிளாஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாப் லிஞ்சிங் அப்படின்னா என்னன்னா ஒரு கும்பலாக சேர்ந்து ஒரு ஆளை வந்து தாக்குறது, அது வந்து ஒரு கிரிமினல் குற்றம். கும்பலாக தாக்குறதுக்கு இவங்க எதெல்லாம் டிஃபைன் பண்றாங்க, எதெல்லாம் மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா, ஒரு மொழி பேசுகிறவர் ஒரு 10 பேர் சேர்ந்து இன்னொரு மொழி பேசுற ஒருத்தவரை போய் அடிக்கிறாங்க, இது வந்து கிரிமினல் குற்றம், மொழி ரீதியான கிரிமினல் குற்றம். அடுத்தது சாதி ரீதியிலான விஷயத்துல என்னன்னா, ஒரு சாதியை, ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்த ஒரு கும்பலாக போய் வேற ஒரு சாதியினரை வந்து தாக்குறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு கிரிமினல் குற்றம். அதே மாதிரி மாநிலங்களுக்கு இடையில, நான் இந்த மாநிலத்தை சேர்ந்தவன், இந்த மாநிலத்தை நீ ஏன் இருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த மாநிலத்தாரை போய் கும்பலா தாக்குறாங்க இல்லையா, அது வந்து ஒரு கிரிமினல் குற்றம். அப்ப மொழி வருகிறது சரி, சாதி வருகிறது சரி, மாநிலங்கள் வருகின்றன இதெல்லாம் சரி, இதுல ரிலீஜியஸ் அப்படிங்கிற அந்த மதமே இதுல இல்லையே. அப்படியா? இன்னைக்கு இந்தியாவுல நீங்க சமீப காலமா நீங்க எடுத்து பாருங்க, சமீப காலமா நீங்க எடுத்து பார்த்தா கும்பல் தாக்குதல்கள்ல ஈடுபட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் யார் அதிகமாக? முஸ்லிம்கள். நீங்க ஹரியானாவில் பெஹுலுகானா இருக்கட்டும், மகாராஷ்டிராவில், ஜார்க்கண்ட்ல, உத்தரப்பிரதேசனுடைய தாத்ரியில, டெல்லியில, ஹரியானாவில் வந்து 2 சிறுவர்களை வந்து ட்ரெயின்ல போனப்ப கொன்னது, இந்தியா முழுக்க மாட்டிறைச்சி வச்சிருக்கிறாருங்கிற பெயரை பயன்படுத்தியே இது வரைக்கும் ஏராளமான கொலைகள் நடந்தேறி இருக்கின்றன. எல்லாமே நாளிதழ்கள்ல வந்து செய்தி, எல்லாமே கும்பல் தாக்குதல்கள். ஒருத்தோரை போட்டு ஒரு 10 பேர் அடிப்பான், ஒருத்தோரை போட்டு ஒரு 20 பேர் அடிப்பான், அடிக்கிறல்ல அவர் இறந்தே போயிருக்கிறார்கள் பல பேர். அப்ப இது எதனால வந்து அதை போய் தாக்குனாங்க? மாட்டு இறைச்சிங்கிற பேரை வச்சா தாக்குனாங்க. அவர் ஒரு முஸ்லிம், அவர் ஒரு முஸ்லிம்னா மாட்டு இறைச்சி வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த முஸ்லிம் என்ற காரணத்திற்காக தாக்குதலில் ஈடுபட்டார்கள். கலவரங்கள் வந்து இன்னைக்கு நடைபெற்று கொண்டு வருகின்றன. இப்ப டெல்லியில வந்து 2019 சிஏஏ சட்டம் அமுல்படுத்தப்பட்ட போது அந்த மக்கள் ஷாஹின் பாகுல அமைதியாக போராடினார்கள். அப்ப அமைதியா போராடினப்ப ஜனவரி அந்த 2019 ஜனவரி 30, 31ஆம் தேதிகள்ல மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் சில விஷயங்களை பேசுறாரு. அதனை ஒட்டி கலவரங்கள் நடைபெறுகின்றன. நடைபெற்றதில் வந்து ஏராளமான முஸ்லிம்கள் வடகிழக்கு டெல்லியில கொல்லப்பட்டார்கள், சொத்துக்கள் சூறையாடப்பட்டன. சரியா? இப்ப இங்க வந்து ஒரு கும்பல் போய் இங்க போய் தாக்குனாங்க இல்லையா, எதனால தாக்குனாங்க? வெறுமனே போராட்டங்கிற காரணத்துக்காக தாக்குனாங்க? வெறுமல்ல, மதம், அவர் ஒரு முஸ்லிம் அப்படிங்கிற காரணத்துக்காக தாக்குறாங்க. கும்பல் தாக்குதல் என்பது இந்தியாவோட இன்றைக்கு அதிகமாக எதன் பேர்ல நடக்குது அப்படின்னா மதத்தின் பேரால் தான் நடக்கிறது. இவர்கள் கொண்டு வந்த பிஎன்எஸ் பாரதிய நியாய சன்ஹிதாவுல இந்த கிளாஸ் 101ல மாப் லிஞ்சிங் அப்படிங்கிற அந்த பிரிவுல கும்பல் தாக்குதல்கள்ல மதம் என்கிற பெயரே தூக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இது நமக்கு அடுத்த ஒரு அதிர்ச்சி செய்தியாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, தீவிரவாதம் அப்படின்ற ஒன்று இருக்கிறது. இவங்களே டிஃபைன் பண்றாங்க எதெல்லாம் தீவிரவாதம் அப்படின்னா, அதாவது அரசியல், பொருளாதார, சமூகம், இதற்கு எதிராக யாராவது ஈடுபட்டால், இதற்கு எதிராக யாராவது போராட்டம் செய்தால், இதற்கு எதிராக யாராவது கிளர்ச்சி செய்தால் அதுவெல்லாம் தீவிரவாதம் அப்படிங்கிறாங்க. அரசியலமைப்பு சாசன சட்டத்துடைய 19வது பிரிவு நமக்கு பேச்சுரிமையை கொடுத்திருக்கிறது, எழுத்துரிமையை கொடுத்திருக்கிறது, கருத்துரிமையை கொடுத்திருக்கிறது. சரியா? பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை, அதான ஜனநாயகம். இவங்க என்ன பண்றாங்கன்னா, அரசியலுக்கு எதிராக யாராவது பேசினால், யாராவது கிளர்ச்சி எழுதால், போராட்டம் செய்தால் அது கிரிமினல் குற்றம்னா, இப்ப அரசியல்னா இப்போ ஒரு இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அரசாங்கம், அந்த அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா மக்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்கன்னு வைங்களேன், அந்த சட்டத்துக்கு எதிராக சாதி ரீதியாக, மத ரீதியாக, மொழி ரீதியாக அல்லது விவசாய நிலங்களை ஆக்கிரமிக்கிற மாதிரி இருக்கு இந்த சட்டம், அதற்கு எதிராக நாங்கள் போராடுகிறோம், இது ஏழை மக்களுக்கு வந்து பாதிப்பு தரக்கூடிய சட்டமாக இருக்கிறது, அதுக்கு எதிராக நாங்கள் போராடுறோம் அப்படின்னு சொல்லி போராட்டத்தில் ஈடுபட்டாங்கன்னு வைங்களேன், அப்ப அரசியலுக்கு எதிராக இவர்கள் போராடுகிறார்கள், அரசியலுக்கு எதிராக இவர்கள் வந்து சதி செய்கிறார்கள், கிளர்ச்சி செய்கிறார்கள் அப்படின்னு போய் போராடுவது, அதை குறித்து பேசுவது, எழுதுவது, மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, இதெல்லாம் என்ன ஆயிரும்னாக்க கிரிமினல் குற்றம் மாதிரி ஆகிடும், தீவிரவாதம் மாதிரி ஆயிடும், தீவிரவாதம் அப்படின்னு ஆகிடும். மொத்தமா நம்ம என்ன தோணுது அப்படின்னா, ஆளுகின்ற அரசாங்கத்திற்கு எதிராக யாரும் பேசிவிடக்கூடாது, ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிராக கருத்து தெரிவிச்சிடக்கூடாது, ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிராக யாரும் பத்திரிகைகளில் எழுதிடக்கூடாது, மக்கள் வந்து போராட்டங்களில் ஈடுபட்டக்கூடாது. இந்த போராட்டங்களையும் கருத்துகளையும் பேச்சுக்களையும் எழுத்துக்களையும் நசுக்குவதற்காக
இவங்க பல்வேறான திட்டங்களை போட்டு இவங்க கொண்டு வந்திருக்கிற சட்டங்களில் வந்து திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். வந்திருக்கிறது இவ்வளவுதான் வந்திருக்கிறது, அந்த இவ்வளவுதான் ஒரு 4-5 தான் வெளியில வந்திருக்கிறது. அப்ப இதெல்லாம் இருக்கிறதுனால அப்ப குற்றங்களை வந்து குறைக்கிறதுக்காக இவங்க வந்து மாற்றல. இது வந்து ஒரு ஒட்டுமொத்த ஒரு மக்களையும் நசுக்குவதற்காகவும் அவங்களுடைய போராட்டங்களை வந்து நசுக்குவதற்காகவும் மொழி ரீதியாக, மத ரீதியாக, சாதி ரீதியாக சிறுபான்மையில் இருக்கக்கூடிய மக்களை வந்து ரொம்ப ரொம்ப அச்சுறுத்தலுக்காக தான் இந்த சட்டமானது வந்திருக்கிறது அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிற சில பிரிவுகளை படிச்சு பார்த்தாலே நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது நீங்க லீக்கான சட்டங்களே அவங்களுக்கு தான் எல்லாமே ஃபேவரா இருக்கு. ஆமா, இன்னும் வந்து குற்றங்களை குறைக்காம நல்லா செய்யுங்க அப்படின்னு அவங்க ஆளுங்களை ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கு. சரி, நம்ம வந்து இந்த மாதிரி சட்டங்களை வந்து ஆல்ரெடி இருந்த சட்டமே ஒழுங்கான சட்டம் இல்லைன்றதா நம்ம வாதம்ன்றப்ப அதை விட மோசமானதா இப்ப வருது. வெறுமனே குறை மட்டும் சொல்லாம இந்த மாதிரி குற்றங்களை குறைக்கிறதுக்கு இஸ்லாம் என்ன தீர்வை சொல்லுது, அதையும் சொல்லணும்ல. ஆமா, சொல்லணும். அதாவது இப்போ நம்ம என்ன கவனிக்கணும்னா, ஒரு நாட்டில் கிரிமினல் சட்டங்கள் இயற்றப்படுறதுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா குற்றங்களை குறைக்கணும், மக்கள் வந்து சந்தோஷமா வாழணும், பயம் இல்லாம வாழணும் அப்படிங்கிறதுக்காக, பாதிக்கப்பட்டவங்களுக்கு சரியான நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். இதுல இப்ப முதல்ல இந்தியாவில் இது வரைக்கும் இருக்கிற நடைமுறையை நம்ம என்னன்னு பார்த்துக்குவோம். இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய கிரிமினல் வழக்குகளில் ஒரு மாட்டிட்டார் அப்படின்னா சிஆர்பிசி, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு, குற்றவியல் நடைமுறை சட்டம். இப்போ ஒருத்தருடைய அப்பா வந்து கொல்லப்பட்டார், நடு ரோட்டில் வந்து ஒருத்தர் வந்து வெட்டுறான், அவன் வந்து தன்னுடைய தந்தையை கொல்லப்படுறத பார்க்குறான். சரிங்களா, பார்க்குறான். பார்த்துட்ட உடனே அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, எங்கள் அப்பாவை இப்படி கொண்டுட்டானே அப்படின்னு அந்த மனசு வலி இருக்குல்ல, அந்த வேதனையில் அவன் இருந்துக்கிட்டு இருப்பான். இப்போ போலீஸ் அவரை பிடிப்பாங்க, ரவுடியை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க, நீதிபதிகிட்ட கொண்டு போவாங்க, ரிமாண்ட் பண்ணுவாங்க, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிற வரைக்கும் அவர் விசாரணை கைதியாக உள்ளர இருப்பார். அதுக்கெல்லாம் அவர் பெயிலில் வெளியில் வருவார். அல்லது குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சதுக்கு அப்புறமா அவருக்கு இவ்வளவு காலம் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டா அவர் வந்து சிறை தண்டனை அனுபவிப்பார். அதை அனுபவிக்கிற காலகட்டத்தில் அவர் திரும்ப என்ன பண்ணலாம், வெளியில் வரலாம். ஒரு வழக்கு ஒருத்தவன் வந்து ஒரு குற்றவாளியே மேல்முறையீடுங்கிற ஒரு கான்செப்டை வச்சு கீழமை நீதிமன்றங்கள்லேருந்து உயர்நீதிமன்றம் போய், உயர்நீதிமன்றத்திலேருந்து உச்ச நீதிமன்றம் போய் இந்த வழக்குகள் நடைபெறுவதற்கே பல ஆண்டுகளாகும். 15 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 25 ஆண்டுகள், 30 ஆண்டுகள், இவ்வளவு காலம் போய்கிட்டே இருக்கும். அவர் தண்டிக்கப்பட்டிருக்க மாட்டார். யாரை குற்றம் செஞ்சாரோ அவர் தண்டிக்கப்பட்டிருக்க மாட்டார். அவர் ஜாமீன்ல வந்து வெளில வந்து என்ன பண்ணுவார்னா அவர் சுத்திக்கிட்டு இருப்பார். சரியா, தூக்கு தண்டனைக்கு ஒருத்தர் வந்து குற்றவாளி நிரூபிச்சு தூக்கு தண்டனை உச்ச நீதிமன்றம் கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்பவும் என்ன தெரியுமா செய்யலாம், அதே உச்ச நீதிமன்றத்துல நீங்க டிவிஷன் பெஞ்சு தான் கொடுத்துருக்கீங்க, 2 நீதிபதிகள் தான் எனக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்கீங்க, நீங்க வந்து அந்த வழக்கை வந்து நீங்க ஃபுல் பெஞ்சுக்கு மாத்தி கொடுங்க. ஃபுல் பெஞ்சுனா 3 நீதிபதிகள்ல இருந்து 3-4 நீதிபதிகள் வச்சு கொடுத்தாங்கன்னா அது வந்து ஃபுல் பெஞ்ச் ஆயிரும். அந்த நீங்க பெஞ்சில் மாத்தி கொடுங்கன்னு ரிவ்யூவுக்கு போகலாம், சீராய்வுக்கு மனுக்கு போகலாம். சரி, சீராய்வு மனுவிலையும் அதை வந்து உறுதிப்படுத்திட்டாங்கன்னு வைங்க. அதன் பிறகு அந்த குற்றவாளி என்ன தெரியுமா செய்யலாம், அப்பவும் தூக்குல போட மாட்டாங்க. என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நீ ஜனாதிபதிக்கு கருணை மனு எழுது அப்படிம்பாங்க. சரி, ஜனாதிபதிக்கு கருணை மனு எழுதியாச்சு. ஜனாதிபதிக்கு கருணை மனு எழுதுனா அவர் என்ன இன்னைக்கு வந்த ஃபைல் இன்னைக்கேவா பார்ப்பாரு? அவர் அந்த கருணை மனுவை பார்க்கறதுக்கே அவர் 2-3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம் ஆகும். அப்ப அது வரைக்கும் அவர் இன்னும் தூக்கலையும் போடப்படல. அவர் சிறைச்சாலையில மக்கள் கட்டக்கூடிய வரி பணத்துல சாப்பிட்டுக்கிட்டு அவர் வந்து இத்தனைக்கும் சொல்ல போனா, இப்ப நம்ம வெளியில இருக்கிறோம்ல, வெளியில நம்ம இருக்கும் பொழுது ஒரு காய்ச்சல் வருது, காசு இல்லைன்னு வைங்களேன், சரி டாக்டர் நாளைக்கு போய் பார்த்துக்கலாம், அவ்வளோ 2 நாள் ரெஸ்ட் எடுத்தா சரியாக போயிடும்ட்டு அதில் வந்து ஒரு அலட்சிய போக்கில் இருக்கலாம். வெளியில இருந்தா சாப்பிடாம உட்காந்துருக்குறோம், ஏன்னா அப்படி வயிற்ற பசிக்கிறோம், 1 நாள் 2 நாள் கூட பட்டினி கிடக்குறோம் காசு இல்லாம. ஆனா சிறைச்சாலையில ஒரு சிறை கைது இருக்கிறாருன்னு வைங்க, அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனடியாக மருத்துவ குழு வரும். ஏன்னா அவர் இறந்து போனாருன்னு வைங்க, அந்த சிறை வார்டரோ ஜெயிலரோ அதுக்கு பதில் சொல்லி ஆகணும், எப்படி இவர் போய் உள்ளர இறந்தாரு அப்படின்னா அதுல வந்து பல்வேறான பிரச்சனைகளை அவங்க சந்திக்க வேண்டி வரும். அப்ப அங்க வந்து பயங்கரமான ட்ரீட்மெண்ட் நடக்கும். வெளியில வந்து ஒரு காய்ச்சலுக்கு ஊசி போட காசு இல்லைன்னா கூட ஒரு குற்றவாளில உள்ள போனான்னு வைங்க, அவருக்கு வந்து பயங்கரமான ட்ரீட்மெண்ட்லாம் நடக்கும். அது மாதிரி வந்து சிறைச்சாலையிலே அவருக்கு வந்து சாப்பாடு, சுகபோக வசதிகள் அது சிறையில் கவனிச்சு விட்டோம்னா, இங்கே நம்ம தமிழ்நாட்டிலேயே இப்போ நம்ம சமீபத்தில் கூட சில இடங்கள்ல வந்து சிறைச்சாலைகளுக்குள்ளேயே கஞ்சா கிடைக்கிறது அப்படிங்கிற செய்திகளை நம்ம வந்து பார்க்குறோம். சில பேர் வந்து சிறைச்சாலை வெளியில் என்ன பண்ணாங்க, ஒரு ஷாப்பிங் போகிற மாதிரியான படங்கள்லாம் வெளியில் வந்தது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த சிறை கைதிகளாக உள்ளர இருந்தால் அவங்க அந்த தண்டனையாகலாம் அவங்க நினைக்கல, அவங்க ஜாலியாக உள்ளர இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஜாலியாக அவங்க இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க.
இப்ப நிலைமையை என்ன நம்ம யோசிச்சு பார்க்கணும். இன்னும் நிறைய கிரிமினல் கூட பழகி இன்னும் உள்ளேயே கன்ஸ்பிரசி நடக்கும், கூட்டுச்சதி. எங்கடா திட்டம் போட்டீங்கன்னாக்க நாங்க சிறைச்சாலைகளே திட்டம் போட்டிருப்போம். அவன் இந்த மாதிரி கன்ஸ்பிரசி கூட்டுச்சதியும் என்ன பண்ணுதான் உள்ள நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப நினைச்சு பாருங்க, யாரு குற்றம் செஞ்சானோ அவன் இவ்வளவு காலமா தண்டனையை அனுபவிக்காம சிறைச்சாலைக்குள்ள ஒரு சுகபோகமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். ஆமா. யாரு பாதிப்புக்கு உள்ளானானோ அவன் என்ன பண்றான் தெரியுமா? என்னுடைய அப்பாவை ரோட்ல வெட்டின ஒருத்தவன் இப்படி வெளியில எப்படி சுத்துறானே, எங்க அப்பாவை வந்து எங்க அக்காவை வந்து பலவந்தமா கற்பழிச்ச ஒருத்தவன், எங்க அக்காவுடைய முகத்துல வந்து ஆசிட் அடிச்ச ஒருத்தவன், என் வீட்டுல வந்து என்னுடைய அம்மாவை வந்து கொலை பண்ண ஒருத்தவன் ஏன் முன்னாடியே கார்ல போறான், பைக்ல போறான், ஜாலியா சுத்துறான். ஆனா பாதிக்கப்பட்ட எனக்கு இந்த வரைக்கும் நீதி கிடைக்கல. எவ்வளவு மனவேதனை, எவ்வளவு ஒரு மனவேதனை. அதெல்லாம் அந்த யாரு வந்து பாதிக்கப்பட்டானோ அவனோட இடத்துல இருந்து தான் பார்க்கணும். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப உங்க அத்தா வந்து யார் ஒருத்தர் கொலை பண்ணிட்டாருன்னு வைங்களேன், எனக்கு அந்த வழி இருக்குமா? இருக்காது. ஏதோ ஒரு இறக்கப்படும், அவ்வளவுதான். எனக்கு அந்த வழி தெரியாது. நான் பாட்டுக்கு உதவி என்ன பண்ண, ஜனாதிபதி என்ன பண்ணுவாரு, கருணை பண்ணுவார், ரைட்டு தூக்கு தண்டனை கூடாதான்னு ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாரு. வழி எப்படி ஒரு ஜனாதிபதிக்கு தெரியும்? ஒரு குடும்பத்தாருடைய வழி எப்படி ஒரு ஜனாதிபதிக்கு தெரியும்? எப்படி ஒரு நீதிபதிகளுக்கு தெரியும்? தெரியாதே. அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல இதுதான் இருக்கிறது. இதுக்கு இடையில ஒருத்தர் குற்றவாளி கைது செய்ய வராங்கன்னு வைங்க, அதுக்கு முன்னாடியே ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயிலும் போடலாம், முன்ஜாமீன் மனுவும் போட்டு வெளியில வரலாம். ஜெயிலுக்குள்ளே போவாங்க, நான் ஆன்டிசிபேட்டரி பெயில் வச்சிருக்கேன், நீங்க கைது பண்ண முடியாது அப்படின்ட்டு. இவ்வளவான சட்டத்தினுடைய ஓட்டைகள் இருக்கு இல்லையா? இதையெல்லாம் பயன்படுத்தி என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவங்க வந்து தள்ளி குற்றவாளிகளுக்கு வந்து சரியான ஒரு தண்டனை கிடைப்பது கிடையாது, பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து சரியான ஒரு தீர்வு கிடைப்பது கிடையாது. இதனால என்ன ஆகும் தெரியுமா? ஒரு நீதிபதி கூட ஒருத்தர் என்ன பேசினார்னா, பழிக்கு பழி கொலை. ஓகே, அது ஏன் வந்து அதிகரிக்குது அப்படின்னா, தனக்கான ஒரு நீதி கிடைக்கல அப்படிங்கிறப்ப தான் அவன் பழிக்கு பழி கொலையில வந்து அவன் ஈடுபடுறான். ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல நிறைய பழிக்கு பழி கொலை. என்ன அப்படின்னு பார்த்தா, இவன் கேங்ல இருக்கிற இவனுடைய அப்பாவே யாரையோ கொண்டுட்டாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், அதை கொண்டுட்டு உள்ளார போனவன் வந்து அவன் ஜாலியா வெளியில வந்து சுத்திக்கிட்டு இருப்பான். ஏன்னா அப்படி வெளில வந்து சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான், இவன் அவனை வெட்டுவான், அவன் இவனை வெட்டுவான். இப்படியாக பழிக்கு பழி கொலைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. அவனுக்குன்னு சரியான ஒரு நீதி கிடைக்கல, பாதிக்கப்பட்ட உள்ளத்துக்கு வந்து சரியான ஒரு நீதி கிடைக்கல இல்லையா? அப்போ அதனால தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த சட்டங்களை, கிரிமினல் சட்டங்களை வச்சுக்கிட்டோ அல்லது கிரிமினல் ப்ரொசீஜர் கோடை வைத்துக்கொண்டோ நாட்டில் குற்றங்களை குறைக்க முடியாது. அப்போ இந்த இடத்துல தான் இஸ்லாத்துடைய குற்றவியல் சட்டங்களை நீங்கள் பார்க்கணும். ஓகே, இஸ்லாத்துடைய குற்றவியல் சட்டங்கள்ல என்ன இருக்கிறது அப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தவர் வந்து கொலை பண்ணுறாருன்னு வைங்களேன், அதாவது நப்சி பின் நப்ஸ், ஒருத்தர் கொலை பண்ணார் அப்படின்னா அவரையும் அரசாங்கம் என்ன பண்ணணும்னா கொலை பண்ணணும். கொலை மீன்ஸ் மரண தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. அதுல ஐனி பில் ஐன், ஒருத்தர் கண்ணை வந்து ஒருத்தவன் குத்தி நோண்டி எடுத்துட்டான், அல்லது அந்த கண்ணை வந்து அட்டாக் பண்ணி பாதிப்படைய வச்சுட்டான், இவனுக்கும் அதே மாதிரி பாதிப்படைய வைக்கணும். அந்த மாதிரி வந்து அல் அன்ஃபு பில் அன்ஃபு, மூக்குக்கு மூக்கு, காதுக்கு காது, அதே மாதிரி வந்து பல்லுக்கு பல் என்கிற இந்த ஒரு குற்றவியல் சட்டம் இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பழிக்கு பழி. அப்ப இது என்ன, இது யார் நடத்துவானா, சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவன் போய் நடத்திடக்கூடாது, ஒரு நாலு கூட்டம் சேர்ந்து நடத்திடக்கூடாது. ஒருத்தவன் குற்றவாளி, இவன் தான் வந்து இவரை கொலை பண்ணியிருக்கிறான், இவன் தான் இவருடைய அடிச்சு கையை உடைச்சிருக்கிறான், இவன் தான் இவரை வந்து காலை உடைச்சிருக்கிறான் அப்படின்னு இருந்தால் அந்த வழக்கு போயிட்டு நல்ல தீர விசாரிச்சுட்டு, நான் ஒரு நல்ல நிரபராதி தண்டிக்கப்பட கூடாதுல்ல, தீர விசாரிச்சுட்டு இவன் தான் கன்விக்டட், இவன் தான் குற்றவாளின்னு சொன்னா என்ன தண்டனை என்றால் அதே மரண தண்டனை அவனுக்கு கொடுக்கப்படும். இதுதான் இஸ்லாமிய குற்றவியல் சட்டம், கவர்மெண்ட் கொடுக்கும். அப்ப இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு தண்டனையை கொடுக்குதுன்னு வைங்களேன், கொடுக்கக்கூடிய கால அவகாசம் எவ்வளோ தெரியுமா? 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம், ஜாமீன்ல நீ வெளியில போகலாம், பெயில நீ வெளியில போகலாம், ஆன்டிசிபேட்டரி பெயில நீ எடுத்துக்கலாம், அல்லது வந்து கருணை மனு போட்டு நிராகரிக்கலாம். இதெல்லாம் கிடையாது. அங்கே கன்விக்டட் ஆயிட்டா, குற்றவாளி நிரூபிக்கப்பட்டுச்சா, உடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா அவரை தூக்கி என்ன பண்ணிடுவாங்கன்னா மரண தண்டனையை அவருக்கு கொடுத்து விடுவார்கள் பப்ளிக்ல வச்சு. அப்ப 4 பேர் பாக்குறப்ப எதனாலப்பா இந்த போன வாரம் வெட்டினால இந்த வாரம் மரண தண்டனை அப்படின்னா 1 வாரத்துக்குள்ள முடியுது, 2 வாரத்துக்குள்ள முடியுது, 5 வாரத்துக்குள்ள முடியுது. ஆகா, நம்ம வந்து அந்த குற்றத்தை செய்ய வேண்டாம். இந்த சட்டம் தான் உண்மையிலே அதற்கு தீர்வு. பழிக்கு பழி கொலைக்கு என்ன அர்த்தம்? ஒருத்தவன் தப்பு பண்றான், அவனை இவன் வெட்டுறான் அப்படின்னா இவனுக்கு நீதி கிடைக்கல, அவன் குற்றம் பண்ணிட்டு இப்படி இருக்கிறானே, நான் எப்படி விடுவேன், அவனுக்கு தண்டனை அப்படி இல்லையே. இதை ஒரு அரசாங்கம் செஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா போயிரும்ல. இங்க பத்திரிகைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மரண தண்டனை என்பது மனித குலத்திற்கு எதிரானது அப்படிம்பாங்க.
மனித குலத்திற்கு எதிரானதுன்னு எங்கேயோ ஒருத்தர் ஒரு பத்திரிகையாளர் உட்காந்து எழுதிட்டு போயிடுவாரு. சரிப்பா, நீ அதை கொலைக்கு இவ்வளவு நீ ஒரு மரண தண்டனையா கொடுக்குறப்ப நீ அதை வந்து கொலைன்னு சொல்றிய, அவன் கொலை பண்ணியிருக்கிறானே, அது எவ்வளவு பெரிய மோசம், அது எவ்வளவு பெரிய மோசமான விஷயம். அந்த பாதிக்கப்பட்ட விஷயத்துல இருந்து யாராவது பத்திரிகையாளர்கள் பார்ப்பாங்களான்னா பார்க்க மாட்டாங்க. உண்மையில அந்த பத்திரிகையாளர் வீட்டுல இப்படி ஒரு சம்பவம் நடந்தா அப்ப அவன் மனநிலை எப்படி இருக்கும்? தன்னோட பிள்ளையோ அப்ப மனநிலை எப்படி இருக்கும்? இந்தியாவில் இந்த சட்டத்தை வச்சு நீ எல்லாம் எப்பரா தண்டிக்கிறது அப்படின்னு தானே இருக்கும். நான் உங்களுக்கு 2 உதாரணங்களையும் சொல்றேன். ஓகே. சென்னையில வந்து வினோதினி அப்படிங்கிற ஒரு பெண்மணி ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. 25 வயது. அந்த பெண்மணியை வந்து ஒரு 4 வடமாநில இளைஞர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா துரத்தி அடிக்கடி டார்ச்சர் கொடுத்து இறுதியில் ஒரு இடம்னா கற்பழித்து ஆசிட் ஊற்றிட்டாங்க அந்த பெண்ணுடைய முகத்தில் உடம்புலாம் ஆசிட் ஊற்றிட்டாங்க. அந்த பெண்ணு ரொம்ப ரொம்ப ஒரு சீரியஸான கண்டிஷனுக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் வைக்கிறப்ப டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப கேரண்டி கொடுக்க முடியாது அப்படின்னோடனே மரண வாக்குமூலம் வாங்குறதுக்காக போலீஸ்காரங்க அங்கே போகிறாங்க, என்ன செய்யலாம் அப்படிங்கிறப்ப. அப்போ பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணி அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, என்னையை எப்படி இந்த 4 பேர் வந்து ஆசிடை ஊற்றி என்னை இந்த அளவுக்கு என்னை ஆளாக்கி இருக்கிறாங்களோ, எப்படி பனிஷ்மெண்ட் என்ன கேட்டால் ஒன்று தான், ஒரே பனிஷ்மெண்ட் தான். யார் இந்த மாதிரி ஆசிட் ஊற்றுறாங்களோ அவங்க மேலே திரும்ப எப்படி நடந்ததோ அதே மாதிரி ஊற்றணும், அவ்வளோதான். அதே மாதிரி அந்த 4 பேரை நீங்கள் அப்படி ஆக்கணும் அப்படின்னு. ஏன்? அந்த வேதனை. கண்டிப்பாக அந்த வேதனை அவங்களுக்கு தானே தெரியும், அந்த வேதனை. அப்போ அவங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் அந்த வேதனை, ரைட்டா? அவங்களுக்கு தான் அந்த வலி தெரியும். என் பிள்ளைய வந்து இப்படி பண்ணிட்டாங்களே, என் மகனை இப்படி பண்ணிட்டாங்களே, என் மருமகனை இப்படி பண்ணிட்டாங்களே, அந்த வலி அவங்களுக்கு தான் தெரியுமே தவிர எங்கேயோ உட்கார்ந்துருக்கிற ஆளுக்கு அவருக்கு எழுதுகிற சட்டத்துக்கு வந்து தெரியாது இல்லையா? அப்போ பாதிக்கப்பட்டவனுடைய தீர்வு என்ன, அதை தான் இஸ்லாம் பார்க்கும். கோயமுத்தூரில் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சின்ன சிறுவர்களை என்ன அப்படின்னா ஒரு கும்பல் கடத்திட்டா என்ன செஞ்சாங்க அப்படின்னா கடத்தி கொண்டு போயிட்டு அவங்க அப்பாவை மிரட்டி பணம் கேட்குறாங்க. பணம் கேட்குறப்ப பணத்தை வந்து தர முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க தரப்பில் ஏதோ சொல்லியிருப்பாங்க போல, அது காவல்துறை நாடி இருப்பாங்க போல இருக்கு. உடனே அது 2 சின்ன ஒரு பொண்ணு ஒரு பையன், சின்ன பிள்ளைங்க, ஒரு 5-6 வயசு அவ்வளோதான். உடனே இந்த கும்பல் வந்து அவரை கொலை பண்ணிட்டாங்க, அந்த குழந்தைங்கள, சின்ன குழந்தைகளை. அப்போ ஒட்டுமொத்த கோயமுத்தூருமே என்ன தெரியுமா சொன்னது, இதை செய்தவர்களை கண்டிப்பாக வந்து நீங்கள் படுபயங்கரமான முறையில் தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த கோயமுத்தூருடைய மக்களுடைய மனநிலையுமே அதுதான் கொந்தளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கோயமுத்தூர் சிட்டி கமிஷனுடைய ஆர்டரின் பேரில் ஒரு தனிப்படை அமைத்து அந்த 4 பேரையுமே சுட்டு கொன்றார்கள். ஓகே. இப்போ சுட்டு கொண்டா என்ன பண்ணணும்? ஆஹா, 4 உயிரை நீங்கள் கொண்டு விட்டீங்களே, 4 உயிரை நீங்கள் சுட்டு தள்ளி விட்டீங்களே அப்படி தானே மக்கள் பேசியிருக்கணும். அப்படியெல்லாம் பேசலை. ஒட்டுமொத்த காவல்துறையுமே அவர்கள் வந்து வாழ்த்தினார்கள், பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தினார்கள். காவல்துறை வராங்க, அவங்க மேல பூவை போடுறாங்க, கை கொடுக்குறாங்க, சாக்லேட் கொடுக்குறாங்க, ஹீரோ மாதிரி அவங்கள கொண்டாடுறாங்க. ஏன்? அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தெரியும் 2 சின்ன பிள்ளைங்களை போய் கொலை பண்ணி விட்டீங்களாடா, அவங்கள்ட்ட வந்து தப்பிக்க கூட தெரியாது, உங்கள்ட்ட வந்து பேச தெரியாது, அதுங்களுக்கு எதுக்காக கடத்தப்பட்டிருக்கோம் அது தெரியாது, அதை போய் கொண்டு விட்டீங்களே. அவங்களுடைய பெற்றோருடைய மனநிலை எப்படி இருக்கும்? அவங்கள்ட்ட கேட்கணும்ல. எங்கேயோ சும்மா பத்திரிகையில் உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் வந்து அப்படிலாம் கூடாது, மரண தண்டனை கூடாது, அது கூடாது, இது கூடாது அப்படின்னா எப்படி? அப்போ பாதிக்கப்பட்டவருடைய உள்ளத்துல இருந்து தான் குற்றவாளி அணுகணுமே தவிர யாரோ ஒருத்தர் வந்து எழுதின குற்றத்துல வந்து என்ன பண்ண முடியாது, எதுவுமே செய்ய. ஒரு ஜனாதிபதி பாதிக்கப்பட்டவனுடைய தீர்வு என்ன, அதுதான் இஸ்லாம் பார்க்கும். நீ என்னப்பா சொல்ற? இப்படி குர்ஆன்ல இப்படி இருக்கு இல்லையா, குர்ஆன்ல இப்படி இருக்கிறதோட நபிகள் நாயகம் அவங்க வந்து மதீனாவை வந்து தலைநகராக வைத்து இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய ஜனாதிபதியாக இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்த சட்டத்துக்கு கொலைக்கு கொலை, பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண்ணு, இந்த சட்டத்தோட அவங்க சில நடைமுறைகளை கொடுத்தாங்க, வேற சில சரத்துகளையும் கொடுத்தாங்க. என்னன்னா என்ன செஞ்சாலும் அப்படியே செய்யறது தண்டனையாக. 2வது என்ன அப்படின்னா இல்லை அந்த தண்டனை நீங்கள் கொடுக்க வேண்டாம், எனக்கு அதுக்கு தக்கவாறு நீங்கள் வந்து எனக்கு ஏதாவது காம்பன்சேட் வாங்கி கொடுங்க, நஷ்ட ஈடு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி நஷ்ட ஈடை வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு அந்த குற்றவாளி இருக்கிறாள் அவன்கிட்ட எப்போ இவ்வளோ ஒரு நஷ்ட ஈடு கேட்குறாரு, நீ நஷ்ட ஈடை கொடுக்குறியா, நஷ்ட ஈடு வாங்கி தரது 2வது முறை. 3வது முறை என்ன அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட என்ன சொல்கிறாருன்னா எனக்கு எங்கள் அத்தாவையோ அல்லது நான் என்ன பாதிப்படைஞ்சனோ அந்த பாதிப்பை உனக்கு நிறைவேற்ற வேண்டாம், அதே மாதிரி எனக்கு நஷ்ட ஈடு வேண்டாம், சரி வேற என்னம்மா வேணும், அவரை நான் மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் அக்செப்டபிள் தான் இஸ்லாத்தில். சரிங்களா?
அப்ப இஸ்லாமிய மார்க்கத்துல இந்த 3 நிபந்தனைகள் இருக்கிறது இல்லையா குற்றவியல் தண்டனைகளுக்கு, அதாவது கொலைக்கு, கொலை கொள்ளை இது மாதிரியான விஷயங்களுக்கு இந்த 3 தண்டனைகள் இருக்கிறதுனால, கொலைக்கு குறிப்பாக கொலைக்கு இந்த 3 தண்டனைகள் இருக்கிறதுனால இந்த 3ல ஏதாவது ஒன்று நிறைவேற்றினீங்கன்னு வைங்களேன், நிச்சயமாக குற்றமானது குறையும். அப்ப இஸ்லாமிய ஷரியத்துல என்ன நடக்கும்னா, பாதிக்கப்பட்டவனுடைய சாய்ஸ் என்ன? தண்டிக்கிறதோ தண்டிப்பதா, நஷ்ட ஈடா, அல்லது நீ மன்னித்து விடுகிறாயா? மன்னிச்சு விட்டுறதுக்கு இருக்குதுங்க, மன்னித்து விடுதலுக்கும் இங்க வந்து என்ன இருக்குன்னா அப்படின்னா வரலாறு நடந்த சம்பவங்கள் இருக்கின்றன. ஈரான்ல ஒரு ஒரு குற்றவாளி மரண தண்டனை கொடுக்க போறாங்க, பாதிக்கப்பட்டவரை கொண்டு நிப்பாட்டிட்டாங்க, குற்றவாளியை நிறுத்திட்டாங்க. கொடுக்க போற சமயத்தை அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அந்த பெண்மணி மனசு மாதிரி இல்லைங்க நான் அவரை மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லி மன்னிச்சு விட்டுட்டாங்க. இதுவும் நடந்திருக்கிறது. இவங்க காட்டு முன்னாடி சட்டம், இது வந்து அந்த காலத்துல எழுதப்பட்ட சட்டம், கொடூரமான சட்டம் அப்படின்னு சொல்றாங்க. குற்றத்தை குறைப்பதற்கு அதுதான் வழி. அதே மாதிரி நீங்க திருட்டு, இன்னைக்கு வந்து திருட்டு நடக்காத இடங்களும் இல்லை, திருட்டு நடக்காத நாட்களும் இல்லை. பெரிய பெரிய அளவுல பேங்க்கெல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க, பேங்கை கொள்ளையடிக்கிறாங்க, நகையை கொள்ளையடிக்கிறாங்க, நகை கடையில கொள்ளையடிக்கிறாங்க, வீட்டுல கொள்ளையடிக்கிறாங்க, கொள்ளையடிக்கிறவன் தடுத்து நிறுத்தினா அவனை சுட்டு கொள்றான். சரிங்களா? இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த திருட்டுக்கு என்ன தண்டனை அப்படின்னா, இவங்க இப்போ திருடுற ஆளை பிடிக்கிறாங்கல்ல, இதே ப்ரோசஸ் நான் சொன்ன அதே கான்செப்ட் தான். நீதிபதி முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டுறது, நீதிமன்ற காவல், உள்ள தள்ளுறது, குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணுற வரையும் அவன் ஜாலியாக உள்ளே இருந்துகிட்டு இருப்பான், அல்லது வந்து தண்டனையை அறிவிச்சா கூட அவன் உள்ளதான் இருப்பான், ஜாலியாக இருப்பான். இப்போ வெளியில சில பேரை பிடிக்கிறாங்கல்ல, பிடிக்கும் பொழுது இவர் மீது ஏற்கனவே பல்வேறு பிரிவுகளில் வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன அப்படிம்பாங்க. ஆல்ரெடி அவன் அக்யூஸ்டா இருக்கிறான், கன்விக்டடா கூட இருப்பான். ஏன்னா ஏற்கனவே அவன் மேல பல்வேறு வழக்கு இருக்குல்ல, அவன் எப்படி வெளியே சுத்துறான்? அதுவே முதல்ல தப்பு. ஆளுநர் மாளிகையில பெட்ரோல் கொண்டு வீசினான்ல, அப்ப என்ன சொல்லுச்சு காவல்துறை, இவர் மீது ஏற்கனவே பல பிரிவுகள்ல வழக்கு இருக்கின்றன அப்படின்னுச்சு. அவரையே வெளியில விட்டீங்க, அப்புறம் ஏன்பா அவரை ஏற்கனவே பல பிரிவு வழக்கு இருக்குல்ல, பல பிரிவுகள்ங்கிறீங்க, அவரையே நீங்க வெளியில விட்டீங்க, அவரையே நீங்க வந்து வெளியில வந்து நடமாட விடுறீங்க. ஏன்னா இந்த நாட்டுடைய கிரிமினல் ப்ரொசீஜர் கூட அப்படி இருக்கிறது. இந்த நாட்டில் கொடுக்கக்கூடிய தண்டனை என்பது தண்டனையாக இல்லை, அதுதான் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சௌகரியமாக இருக்கிறது. திருட்டில் பிடிச்சாலும் அதுதான். ஆனால் இஸ்லாத்துல என்ன தெரியுமா, அதாவது ஐதியகுமா, அவருடைய கரங்களை துண்டித்து விடுங்கள்னு இருக்குது. இஸ்லாத்துல தண்டனை என்னன்னா, ஒருத்தன் திருடிட்டான்னு வைங்க, ஸோ சின்ன சின்ன பொருள்களுக்கு இல்லை, அதெல்லாம் வந்து அதுக்கான சரத்துக்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, சில திருகம்களுக்கு மேலதான் அப்படின்லாம். அப்ப அதை வந்து ஒருத்தன் திருடிட்டான் அப்படின்னா அவருடைய கரங்களை துண்டித்து விடுங்கள்னு இருக்குது. இப்படி துண்டிச்சோம்னு வைங்க, யாராவது திருடுறதுக்கு மனசு வருமா? கீழே ஒரு 10 பவுன் கிடந்தா கூட எனக்கு வேண்டாம், ஏன்னா நாளைக்கு கண்டுபிடிச்சு கொண்டு போய் ஒப்படைச்சாங்கன்னா என் கை போயிடும். கீழே ஒரு 200 ரூபா இருக்குன்னு வைங்க, அதை திருடுறதுக்கு பயப்படுவான். ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு ஏதாவது பொருளை திருடுறதுக்கு பார்க்கறதுக்கே பயப்படுவான். எங்கடா இது காணா போயிட்டு நம்ம வேலை குற்றத்தை சுமத்திட்டா பிரச்சனையா போயிருமே அப்படின்னு சொல்லி. அப்ப திருட்டு, வழிப்பறி, இன்னைக்கு எவ்வளவு வழிப்பறி பல்வேறான ஊர்களில் பஸ்ஸை மறிச்சு, மோட்டார் வாகனங்களில் போறவங்களை மறிச்சு நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? அப்ப இவர்களுக்கெல்லாம் தண்டனை இதுதான். இந்த தண்டனையை கொடுத்தோம்னா நாட்டில் குற்றம் குறையுமா குறையாதா? இதை வந்து நம்ம 2 பேரும் பேசிக்க வேணாம், நாட்டு மக்கள் நீ ஒரு சர்வே நடத்துங்க. இந்த மாதிரி ஒரு வீட்டில் போந்து 50 பவுன் நகையை வந்து ஒருத்தன் திருடி விட்டான், ஜாலியா அவன் ஜெயிலில் இருக்கிறான், பல்வேறு பிரிவுகளில் வழக்கில் இருக்கு. அந்த திருடப்பட்ட வீடு இருக்குல்ல, அவன்கிட்ட போயிட்டு இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவாமா, உங்களை கைது பண்ண இப்ப ஜெயிலில் இருக்கிறான், அது சந்தோஷமா இருக்கிறான்னா ஒத்துக்குவாங்களா முதல்ல அவங்க? ஆனா என்னப்பா இது இந்த நாட்டுல என்னப்பா திரும்ப திரும்ப இப்படியே நடந்தது? குற்றத்தை ஒழிக்கணும்லங்க, ஒழிப்பதற்கு இந்த சட்டங்கள் தான் நாட்டுல வேண்டும், இந்த சட்டங்கள் தான் நாட்டில் வந்து வேண்டும் அப்படிங்கிறது வந்து இஸ்லாத்துடைய ஷரியா. அதே மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா மது இருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 47வது பிரிவு ஒவ்வொரு நாட்டிலையும் நீங்கள் மது விலக்கை அமல்படுத்த வேண்டும்னு சொல்லுது. படுத்தியாச்சா? இல்ல. அரசியலமைப்பு சாதன சட்டம் வந்து 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்துருச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு? இதோட 74 ஆண்டுகளுக்கு வரப்போறோம். இது வரைக்கும் எங்கேயாவது நம்ம அமல்படுத்தி இருக்கிறோமா மதுவிலக்கு? தமிழ்நாடோட மெயின் பிசினஸ் டாஸ்மாக் அதுவாக தானே இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த மாதிரியான விஷயத்திலையும் நீங்க மதுவுக்கு நீங்க அடிமையாக போனீங்கன்னா இளைஞர்கள் அதில் போய் புத்தி பேதலிப்பான். மதுவுனால அதில் அவன் ஈடுபட்டு அதில் பல்வேறான சமூக சீர்கேடு இருக்கக்கூடிய நிகழ்வுகளில் போய் அவன் கலந்துக்குருவான். ஒரு 4-5 பேர் சேர்ந்து தண்ணி அடிப்பாங்க, ஒருத்தனை போய் வெட்டுவான். 4 பேர் சேர்ந்தமாக கஞ்சா அடிப்பான், ஒருத்தனை போய் அடிப்பான், ஒருத்தன் வீட்டில் போய் ஏதாவது திருடுவான், கற்பழிப்பான், கொள்ளை எல்லாமே நடக்குமா இல்லையா? ஒரு மதுனால எல்லா பாவங்களும் வருதா இல்லையா? அப்ப என்னன்னா இதை தீர்ப்பதற்கு இங்க இந்தியாவில்
எங்கேயுமே சட்டங்கள் கிடையாது. அப்போ அதனால் குற்றங்களை ஒழிக்கிறது தான் இவங்களுக்கு அஜெண்டாவாக இருந்தால் அவங்க கண்டிப்பாக இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய குற்றவியல் சட்டத்தை நடைமுறைப்படுத்தினாங்கன்னா உண்மையிலேயே வந்து நிச்சயமாக குற்றமானது ஒழியும். இல்லை, நார்மலாகவே மக்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு கற்பழிப்பு சம்பவம் நடந்துட்டா போராடும் போது இஸ்லாமிய தண்டனை கொடுங்க நான் முஸ்லிம்ஸே கேட்பாங்க. அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அவங்களுக்கே தெரியுது எது வந்து சீக்கிரம் வந்து ஒரு தீர்வை கொடுக்கக்கூடியதுன்னு. ஏன்னா தாமதமான நீதியே அநீதி தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ உங்கள்கிட்ட பேசும்போது தெரிஞ்சுக்கிட்டோம் பழிக்கு பழி கொடுக்கக்கூடிய தண்டனை முறை வந்துட்டு எவ்வளவு சிறந்ததா இருக்கு. அது மேலும் வந்து குற்றங்களை அதிகரிக்காம குறைக்கிறதுக்கும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதியாகவும் இருக்கும் அப்படின்னு. அவங்களும் பாதிக்கப்பட்ட மக்களும் வந்து அவங்க வந்து பழிக்குழி கொள்ள அவங்க ஈடுபடுறாங்க இல்லையா, அதெல்லாம் குறைஞ்சிரும். ஒரு நிம்மதியை வந்து கொடுக்கும். வழிப்பறி, கொலை, கொள்ளை போன்ற எல்லா விதமான குற்றங்கள்ல இருந்தும் மக்களுக்கு நிம்மதி அளிக்கக்கூடியதாக அது இருக்கும். அந்த மாதிரியான ஒரு முறைக்கு இவங்க அந்த மாதிரி திருத்தம் கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம என்ன பண்ணலாம், வரவேற்கலாம். அதை நம்ம வந்து ஆழமா ஆயிட்டு குற்றங்கள். அதே மாதிரி சிஆர்பிசி நிறைய மாற்றங்கள் இவ்வளவு காலம்லாம் ஒரு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க சொன்னீங்க இல்லையா, தாமதமாக வழங்கப்படுகிற நீதி அநீதிண்டு. எத்தனை வருஷம், 10 வருஷம் 12 வருஷம் எல்லாமே கேஸ் போட்டாலே இறந்துருப்பான். கேஸ் போட்டவனே இறந்துருப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கு கொடுத்து அது என்ன நீதி அப்படின்னு இருக்கு இல்லையா. அதனால இதெல்லாம் வந்து ஒழிக்கப்பட்டு மிக விரைவில் தீர்ப்பளிக்கப்படணும். நிரபராதிகள் தண்டிக்கப்படக்கூடாது. ஒரு சமூகத்தின் மீது கொண்ட வெறுப்பு இவங்களை வந்து அவங்க மேலே வந்து தீர்ப்பளிக்க வச்சிடக்கூடாது. அந்த மாதிரிலாம் இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், உங்க கூட நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டா இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அதிகமான மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு லீடிவ் நெட்வொர்க் என்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.